இந்த காரியங்கள் சீக்கிரமாய் முடிந்தால் நலமாய் இருக்கும் என்று சொல்லி நம்முடைய பிரச்சனைகளுக்கு முடிவுக்காக நாம் காத்திருக்கோம். பிரியமானவர்களே, ஆண்டவரும் கூட அப்படிதான். எல்லாவற்றுக்கும் முடிவு சமமாயிற்று. ஆகையால் நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதிலே ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லிட்டு போனாங்க. இந்த ஜாக்கிரதையாக இருப்பதை குறித்து யார் சொல்கிறாங்கன்னா, பேதுரு சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார். இந்த பேதுருடைய வாழ்க்கையில் அந்த கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபிக்க கூட்டிகிட்டு போகும்போது ஜெபிக்க சொல்கிறாரு. ஆனால் பேதுரு தூங்கிட்டார். தூங்கினபடினாலே அன்றைக்கு இயேசுவை காட்டி கொடுத்த அந்த இரவு வேளையிலே 3 விசை இயேசுவை மறுதலித்தார். பிரியமானவர்களே, நாமும் கூட இப்போ இருக்க நாட்களிலே பார்க்கும்போது அந்திகிறிஸ்துவின் வருகை மிக சீக்கிரம் 666 முத்திரை ஆயத்தம். ஸோ நாம் ஆண்டவரை மறுதலிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஜெபத்திலே விழித்திருக்க வேண்டும். ஜெபத்திலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் தேவனோடு ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வரக்கூடியதான அந்த பயங்கரமான